வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு நேரு மகானின் நற்செயலை பற்றி பார்க்கலாமா? 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாடு விடுதலை பெற்ற பின் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். அப்போது அவர் பாரத நாடு முழுவதும் மக்களை சந்திக்க ஊர் ஊராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்படி ஓர் ஊரில் மக்களை சந்தித்து சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் எழும்பி வந்து நேரு அவர்களின் சட்டையை பிடித்து, என்னையா பெரிய சுதந்திரம் சுதந்திரம் என்று கனைத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த சுதந்திரம் எனக்கு என்ன செய்து விட்டது என்று கோபத்துடன் கேட்டான். கூட்டத்தில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் ஒரு சாமானியன் பிரதமரின் சட்டையை பிடிப்பதா என்று கருதி அவனை அடிக்க சென்றனர். நேரு உடனே அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அமைதியாக உட்காருங்கள் என்று கூறினார். பின்னர் தன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டவனுக்கு அமைதியாக பதில் சொன்னார். ஆங்கிலேயர் ஆட்சியில் நம்மை அடிமையாக வைத்திருந்த வெள்ளைக்காரன் சட்டையை பிடித்து ஏன் எங்களை அடிமையாக வைத்திருக்கிறாய் என்று நம்மால் கேட்க முடியவில்லை. ஆனால் சுதந்திரம் பெற்ற பின் ஒரு நாட்டின் பிரதமர் என்று கூட பாராமல் ஏன் என்று கேள்வி கேட்க முடிகிறது. இதுதான் சுதந்திரம் உனக்கு அளித்த உரிமை என்று பதிலளித்தார். கேள்வி கேட்ட அந்த மனிதன் நேருவிடம் தன் செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டார். மற்றொரு சமயம் நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வந்தார். அவர் முயற்சியில் இந்தியாவின் பெரிய அணைகளில் ஒன்றான பக்ரானங்கல் அணை கட்டப்பட்டது. அந்த அணையை கட்டி முடித்த பிறகு அதன் திறப்பு விழாவிற்கு நேரு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார். நேரு சிறப்பு விழாவிற்கு சென்றார். அதிகாரிகள் அனைவரும் ரிப்பன் வெட்டி அணை திறக்குமாறு ஜவஹர்லால் நேருவிடம் கூறினர். ஆனால் நேருவோ தான் அந்த அணையை திறக்காமல் அந்த அணையை கட்டும் பணியில் மண், சிமெண்ட், கல் ஆகியவற்றை சுமந்து அந்த அணை உருவாக வியர்வை சிந்திய தொழிலாளர்களில் ஒருவரான ஒரு பெண் சிற்றால் பெண்மணியை அழைத்து அந்த அணையை திறக்க வைத்தார். அங்கிருந்த அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லோரும் அவர் செயலை பார்த்து மிகவும் வியந்தனர். அதிகாரிகள் அவரிடம், நீங்கள் அணையை திறக்காமல் ஏன் அந்த சிற்றால் பெண்மணியை வைத்து திறக்க செய்தீர்கள் என்று கேட்டனர். அதற்கு நேருவோ, மக்கள் ஆட்சியில் மக்களுக்குத்தான் முழு அதிகாரம் உண்டு என்று பதிலளித்தார். ஆனால் இப்போதுள்ள ஆட்சியாளர்களோ கழிப்பறை கட்டினாலும் பேருந்தோ நெருக்குடை கட்டினாலும் அதை கூட தானே திறப்பேன் என்று கூறுவதும், அதன் கட்டுமான செலவை விட திறப்பு விழாவிற்கு அதிக செலவிடுவதுமான சூழல் உள்ளது. என்ன குழந்தைகளே, நேரு மகனின் செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்கள் வாழ்வில் நேருவை போல் ஒரு சிறந்த தலைவராக வர வேண்டும். மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அரசு.